அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஆர் பிளாசம். நான் இங்க மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை உயர்நிலை பள்ளியில நான் 91, 92 பேட்ச்ல படித்தேன். இப்ப எங்களோட செட்டு இப்ப நான் படிச்சு 32 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட பேட்ச் 10A 40 ஸ்டூடெண்ட்ஸ், 10B 38 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க படிச்சோம். இப்ப எங்களுக்கு நாங்க 32 இயர்ஸ் கழிச்சு நாங்க ரீயூனியன் மாதிரி வச்சிருக்கோம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நாங்க நன்றி தெரிவித்த விழாவா தான் இதை நாங்க நினைச்சுப்போம். சோ இப்ப எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ்களையும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லுவோம். ஏன்னா இயற்கை கிட்டத்தட்ட ஒரு வாரமா மழை அப்படி இப்படின்னு இருந்ததுக்கு இன்னைக்கு இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதுதான் நாங்க அதான் 78 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க படிச்சோம். ஓரளவு வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு சிலர் ஃபாரின் இருக்கனால அவங்களுக்கு ஏற்கனவே நாங்க 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணது. ஒரு சிலரால வர முடியல, தவிர்க்க முடியாத காரணத்தினால வரல. 92ஆம் ஆண்டில் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் 32 ஆண்டுகளுக்கு முன்பு சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அந்தஸ்துகளில் இருந்து மிக நல்ல நிலைமையில் இருந்து எங்களை பார்க்க திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது நாங்கள் கற்றுக் கொடுத்ததின் பெருமையை எங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆட்சிகள் மாணவர்கள் மாத்திரம் சந்திக்க வேண்டுமானால் வேறு எங்கு வேண்டுமானாலும் சந்தித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலேயே சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததும், பயின்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்ற முடிவும் அடுத்த சந்ததிக்கு இவர்கள் சொல்லித் தருகிற பாடங்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகள். இவர்கள் வளர்ந்து ஒரு ஆலமரமாய் இறுக்கி நிற்பதை பார்த்து ஆசிரியர்களாக நாங்கள் பெற்றோர்களைப் போல மிகவும் மனம் சந்தோஷப்படுகிறோம். அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர், என்னுடைய பெயர் ஜான்சன் மனோகரன். நான் இந்த தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்க 1991-92 வருஷம் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தோம். நாங்கள் படித்த 32 ஆண்டுகள் கழித்து எங்களது நண்பர்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஒன்றாக அழைத்து இந்த விழா அமைப்பை ஏற்படுத்தி உள்ளோம். 32 வருடத்துக்கு அப்புறம் எங்களது ஆசிரியர்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்க ஒரு 70 ஸ்டூடெண்ட் அந்த காலகட்டத்தில் ஒன்னா படித்தோம். இதுல ஒரு 50% இப்ப நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். சிலர் வெளிநாடுகள், சில தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால இந்த விழாவில கலந்துக்கிற முடியல. இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு வழிவகுத்து கொடுத்த கடவுளுக்கு நன்றி. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி என்னங்களா, இது ஜென்ரலா நாங்க நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பேசும்போது நம்ம எல்லாம் படிச்சு 30 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பிடிச்சு ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல எங்களோட அந்த கால சூழ்நிலையில எத்தனை பேர் படிச்சாங்கன்ற அந்த ஒரு ரோல் நம்பர், அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து அதன் மூலமா ட்ரேஸ் பண்ணி தான் நாங்க ஒவ்வொருத்தரா இப்ப கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் இந்த குரூப்ல ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பாக எங்கள் 91, 92ஆம் மாணவருக்கான இந்த NCSM அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினோம். அந்த வாட்ஸ்அப் குழுவில் எங்க பள்ளி மாணவர்கள், நண்பர்களை எல்லாம் இணைத்தோம். வெளியில இருக்கிற மாணவர்களை ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு மற்றவங்களாம் எந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு கேட்டு இதற்காக ஒரு மாதம் செலவழித்து பல்வேறு பகுதிகளில் இருந்த எங்கள் நண்பர்களை ஒன்றாக இணைத்துள்ளோம். ஒரு 10% கண்டுபிடிக்க முடியல, தொடர்பு கொள்ள முடியல. மற்றபடி 80 to 90% எங்க நண்பர்களை தேடி கண்டுபிடித்து விட்டோம். அவர்களும் ஆஜராகிறார்கள். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது முதல் காரணமாக இருந்தது எங்களுடைய வாட்ஸ்அப் குழு, சமூக ஊடகமான வாட்ஸ்அப் குழு. அதில் பல்வேறு தகவல்களை பரிமாறி நாம் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த பொது நோக்கம் இருந்தது. அதன் விளைவாக இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நிச்சயம், அதாவது நாங்க மட்டும் வந்தா அது ஒரு ஜோவியலா, ஒரு கலோக்கியலா போயிருக்கும். பட் ஆனா எங்க ஆசிரியர்களை சந்திச்சு அவங்ககிட்ட 32 வருஷம் கழிச்சு அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும், ஒரு பிளஸிங் பெற வேண்டும் என்கிற அந்த பொதுவான நோக்கம் இருந்தது. ஆசிரியர்கள் இல்லாமல் நாங்கள் விழா நடத்த மாட்டோம் என்கிற உறுதி எல்லா மாணவர்களிடமும் எல்லா நண்பர்களிடமும் இருந்தது. அதனால் ஆசிரியர்களை கண்டிப்பாக அழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களை இல்லம் தேடி சென்று அவர்களும் மகிழ்வோடு கலந்திருக்கிறார்கள்.